इस धारावाहिक की घटनाएं और पात्र काल्पनिक हैं। इनका वास्तविक जीवन से कोई संबंध नहीं है। ரெண்டு சமோசா. Oh my God! This is unbelievable. Hello? Anjali here. நம்ம வேலை முடிஞ்சிருச்சு தர்மேஷ். நம்ம தேடிக்கிட்டு இருந்தது நமக்கு கிடைச்சிருச்சு. நீ இனிமே கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஓகே பாய். रोजगार कार्यालय. Impressed. Very impressed with you, Anjali. உண்மையிலேயே அசத்திட்ட. Thanks. தீபக் பிறந்ததுலேருந்து என்னைய வரைக்கும் நடந்த லைஃப் ஹிஸ்டரியை கண்டுபிடிக்கணும். I want every single detail. சார் கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன். அதோட அவனை நம்ம வலைக்குள்ள மாட்ட வைக்கிறது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு இப்போ பணம் தேவைப்படுது. குட், வெரி குட் அஞ்சலி. நீ இப்போவே உன் வேலையை ஆரம்பிச்சிரு. டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் அவனை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிடுறேன். அப்படியே ட்ரூ காப்பி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வேணா ஒன்றா இருக்கலாம், ஆனால் இந்த அஞ்சலியோட தர்மேஷா நீ மட்டும்தான் இருக்க முடியும். இஸ் தட் கிளியர்? இனிமே நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. தீபக் குமாருங்கிற டிகே, தர்மேஷ் குமாருங்கிற டிகே, ஒரே ஆள் ஒரே நேம். எஸ், டிகே. டிகே. இல்ல இல்ல இல்ல, இனிமே முடியாது. முடியாதுன்னா முடியாதியா? இனிமே உன்னை இந்த வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. நீ காலி பண்ணிடு. சிண்டே சார், எனக்கு மட்டும் ஒரு வேலை கிடைக்கட்டும். நீங்க கேட்காமலே உங்க பாக்கி எல்லாத்தையும் நான் மொத்தமா கிளியர் பண்ணிடுறேன். 3 மாசமா பொறுத்தது போதும். உனக்கு ஒரு வேலையும் கிடைக்க போறது இல்ல. எனக்கு என்னோட வாடகை பணமும் திரும்ப வந்து சேர போறது இல்ல. காலி பண்ணிடு. நாளைக்கு விடியறதுக்குள்ள நீ வீட்டை காலி பண்ணிடு. இல்லன்னா உன் வீட்டுல இருக்க அத்தனை சாமானியும் அசிங்கம் பார்க்காம நானே வெளியே தூக்கி போட்டுருவேன். தயவு செஞ்சு இந்த தடவை மட்டும் நான் சொல்றது கேளுங்க சார். எவ்வளவு நாள் தான் நானும் பொறுத்துக்கிறது? எத்தனை மாசம் வாடகை வாங்காம நான் விட்டுருப்பேன். இனி முடியாது, இனிமே முடியாது. இன்னைக்கே நீ வீட்டை காலி பண்ற. லோ கிளாஸ்ல இருக்க வேண்டிய உனக்கெல்லாம் ஹை கிளாஸ் வீடு கேக்குதா? காலி பண்ணு, காலி பண்ணு. இந்தாங்க சார், உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. அப்ப நீங்க வீட்ல இல்ல, நான் வாங்கி வச்சிருந்தேன். எனக்கா? தேங்க்யூ. சிண்டே சார், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இது அப்பாயின்மெண்ட் லெட்டர். என்ன நம்புங்க. இது பாருங்க, நாளைக்கு போய் முதல் வேலையை அட்வான்ஸ் வாங்கி உங்க பேலன்ஸை ஃபுல்லா நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே? நாளைக்கு ஒரே ஒரு நாள் உனக்கு டைம் தரேன். தீபக், உனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைச்சதா? எஸ் மேடம். தேங்க்யூ வெரி மச் மேடம். மேடம், இன்டர்வியூலாம் இல்லாம என்ன? உன்னை பத்தி தெரியும். எங்க கம்பெனில இந்த வேலைக்கு உன்ன மாதிரி ஒரு டேலண்டான பர்சன் கிடைக்க மாட்டாங்க. யூ ஆர் ஜஸ்ட் பெர்ஃபெக்ட். தேங்க்யூ வெரி மச் மேம். உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா? எஸ் மேம், ஆஃப் கோர்ஸ் பிடிச்சிருக்கு. மேம், நீங்க என்ன வேலைன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. என்னன்னு சொல்றேன் தீபக். உன்னை இந்த கம்பெனில வேலைக்கு சேர்த்துட்டு என்ன வேலைன்னு சொல்லாமலா இருப்பேன்? அது உனக்கே புரிஞ்சிடும். சரி, அதை விட நான் உனக்கு உன் கேபினை காட்டுறேன். வா. கம். ஓகே, இதுதான் உன்னோட கேபின். பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வண்டி ஓட்டுவியா? என்ன? இந்த உன் வண்டி சாவி. இன்னையில இருந்து பஸ்ல போறதெல்லாம் நிறுத்திடு. நீ எங்க போனாலும் வண்டி எடுத்துக்கிட்டு போ.
இல்ல மேம், என்ன போய் இவ்வளோ பெரிய போஸ்ட்ல ஏன் உன் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல அப்படிலாம் இல்ல. அப்படின்னா வண்டியில போ. அண்ட் இந்தா, என்ன இது? இதுல உன் தேவைக்கு அதிகமான பணம் இருக்கு. இங்கேருந்து நேரா ஷாப்பிங்க்கு போ. உனக்கு பிடிச்ச நல்ல நல்ல ஃபார்மல் ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்க. ஐ மீன் ஷூ, டை, நல்ல ட்ரெஸ்ஸஸ், நல்ல வாட்ச். நீ நீ உன் உருவத்தையே மாத்தி ஆகணும். இந்த சேர்ல நீ இப்படியே உட்கார முடியாது. அண்ட் மிச்சம் இருக்கிற பணத்தை வச்சு வீட்டு வாடகை, கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம். இந்த பணம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சேலரியில் அட்ஜஸ்ட் ஆயிடும். ஓகே 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 மேடம். வேற ஏதாவது தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, எனி டைம். தேங்க்ஸ் மேடம். இந்த மொபைலையும் வச்சுக்க. மொபைல்னா மேடம் இதெல்லாம் எதுக்கு? தேவைப்படும், கீப் இட். மேம், நான் என்ன வேலை செய்யணும்னு? நாளைக்கு மார்னிங் ஆஃபீஸ்க்கு வா, வேலை என்னன்னு சொல்றேன். மேம், இது எல்லாத்தையும் கொடுத்து எனக்கு ஏன் இந்த வேலை வேண்டாங்கறியா? அந்த மாதிரி இருந்தா நீ இப்பவே போயிடலாம். என் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் இங்க வச்சுடு, நீ இப்பவே போலாம். இல்ல இல்ல மேடம், நான் அப்படிலாம் சொல்லல. ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம். தென் ஓகே, இப்போ போ. நாளைக்கு காலையில கரெக்டா ஆஃபீஸ்க்கு வந்துடு. ஓகே ஓகே மேடம். யூ மே லீவ் நவ. ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச். ஒரு நிமிஷம். கூப்பிட்டீங்க மேடம்? நாளைக்கு ஷேவ் பண்ணிட்டு வா, க்ளீன் ஷேவ். ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு வேலையில சேர சொல்லியிருக்கேன். மிஸ்டர் தீபக் குமார், ராத்திரியோட ராத்திரியா தலையெழுத்தே மாறிடுச்சு. அஞ்சலி மேடம்க்கு உண்மையிலேயே பெரிய மனசுதான். ஏதாவது பிரச்சனை வந்தா கம் இன். சார் டீ. தேங்க்யூ. உங்க பேர் என்ன? பாபுராவ். பாபுராவ், நீங்க இங்க எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? இங்கே எப்படியும் 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஐ சி. எல்லாரும் இந்த கம்பெனியில் என்ன வேலை பார்க்குறாங்க? அதை பற்றிலாம் நமக்கு தெரியாது சார். நம்ம வேலை டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது, சுத்தம் பண்ணுறது, ஆஃபீஸில் யாருமே இல்லைன்னா ஃபோன் எடுக்கிறது. அது சரி, இந்த கம்பெனியோட முதலாளி யாரு? அதை பற்றிலாம் நமக்கு தெரியாது சார். இந்த கம்பெனியில் எல்லா வேலையும் அஞ்சலி மேடம் தான் பார்க்குறாங்க. எனக்கு சம்பளம் கூட அஞ்சலி மேடம் தான் தராங்க. அஞ்சலி மேடம் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரலையா? இல்லை சார், அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உங்களை கவனிச்சிக்க சொல்லியிருந்தாங்க. ஐ சி. போட்டுமா சார்? போங்க. மிஸ்டர் தீபக் குமார், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம், மதர், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் நேம், எஜுகேஷன், ஸ்கூல், காலேஜ், father's death, contact person in Bombay. Oh my god, என் ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் இருக்கு. எப்போ நான் பாம்பேக்கு வந்தேன், என்னை பற்றி எல்லாமே எழுதியிருக்கு. இதில் என்னை பற்றின விஷயம் எல்லாமே இருக்கு. ஹலோ. Hi DK, this is Anjali here. இதை பாருங்க மேடம், என் பேர் தீபக் குமார். தீபக் குமாரா இருந்தது, இப்பல இருந்து நீ டிகே. ஸ்டாப் காலிங் மீ மேம். நான் எப்பவும் அஞ்சலி தான். மேடம், நான் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. நீங்க எதுக்காக என்னுடைய லைஃப் ஹிஸ்டரியை தேவையில்லாம எங்க இருந்து எப்படி தேடி கண்டுபிடிச்சீங்க? அதுக்கு என்ன அவசியம் வந்தது? எதுக்கும் கவலைப்படாத. எங்க கம்பெனில இவ்ளோ பெரிய போஸ்ட்ல விவரமே தெரியாம அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் உட்கார வைக்க மாட்டோம் டிகே. இதுதான் எங்க கம்பெனி ஃபாலோ பண்ணுது. இஃப் யூ ஹேவ் எனி அப்ஜெக்ஷன். இல்ல மேடம், இது அப்ஜெக்ட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, நான் அப்பவே உங்ககிட்ட கேட்கணும்னு பார்த்தேன். பாஸை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க? கூடிய சீக்கிரமே. நீங்க இது வரைக்கும் என் வேலை என்னன்னு சொல்லவே இல்லை. நான் இந்த ஆஃபீஸ்ல என்ன வேலை பார்க்குறேன்? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் டிகே. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறேன்னு எனக்கு தெரியும். இதுல பயப்பட ஒன்றும் இல்லை. நான் உன்னை திருட சொல்லல, ஸ்மக்லிங் இந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் எப்பவும் செய்ய சொல்ல மாட்டேன்.
நான் உனக்கு இவ்ளோ பெரிய ஃபிளாட் கொடுத்து இவ்ளோ வசதி செஞ்சு கொடுத்து இந்த வேலையை தந்தது எல்லாம் சும்மா ஒண்ணும் இல்ல. உனக்கு எப்படி அவசரமா ஒரு வேலை தேவைப்பட்டதோ எங்க கம்பெனிக்கு நீ தேவைப்படுற. So now relax and be comfortable. Okay? ஓகே மேம். என் வேலையை பற்றி நீங்கள் எப்போ என்கிட்ட சொல்லுவீங்க? சீக்கிரமே சொல்றேன். முதல்ல இந்த அட்ரஸை நோட் பண்ணிக்க. சொல்லுங்க, ஒரு நிமிஷம். இப்போ சொல்லுங்க. Flat number 303, Harsh Karshal, 8th Road, Juhu. சரி மேடம், இது யாரோட அட்ரஸ்? உன் நியூ ஃபிளாட்டோடது. என்னது? ஆஃபீஸ் முடிஞ்சதும் உன் ஃப்ளாட்டுக்கு போயிடு. கம்பெனி அதுக்கு தான் ஃப்ளாட் கொடுத்துருக்கு. இன்னிலேருந்து அந்த ஃப்ளாட்டில் தான் இருக்கணும். இந்த ஃப்ளாட்டில் உனக்கு தங்குறதுக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு வச்சுருக்கோம். நீ இனிமேல் உன்னோட பழைய வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. உன் பழைய வீட்டில் இருந்த எல்லா திங்ஸையும் நேற்றே நான் புது ஃப்ளாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இல்லை மேடம், நீங்கள் எப்படி போய்? அஞ்சலி. ஓகே. நீ பயப்படாத. கம்பெனி இந்த வசதி எல்லாத்தையுமே உன் ஸ்டேட்டஸ்க்காக தான் செஞ்சு கொடுக்குது. Now relax. I'll see you soon. Okay? Bye-bye. எதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க? 2 நாள்லயே மொபைல், நியூ கார், நியூ ஃப்ளாட், வேலை, பணம். உண்மையிலே எனக்கு இவங்க நல்ல வேலை தான் கொடுப்பாங்களா, இல்லை இவங்க என்னை ஏமாத்தி வேற ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட பார்க்கறாங்களா? This is your drink. Cheers, darling. Cheers. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த 4 நாள்ல தீபக் சுத்தமா மாறிட்டான். அடுத்த வாரம் அவனை யாரும் கண்டுபிடிக்கிறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவன் தீபக்கா இல்ல தர்மேஷான்னு. Good. Very good, sweetheart. But remember one thing. தீபக் தர்மேஷன் 2 பேர் இருக்க மாட்டாங்க. இனிமே இங்க டிகே தான். You know டிகே? Yes, I know. அவனை டிகேவா மாத்துறதுக்கு இன்னும் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே நான் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். நான் எப்பயோ முடிவு பண்ணிட்டேன். இந்த பிளானை இதே மாதிரியே ஒர்க் அவுட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நீ கவலைப்படாத, உன் இஷ்டத்துக்கு தண்ணி அடி. பில்ல பத்தி கவலையே படாத, நான் தரேன். இத பத்தியா, கம்பெனி எனக்கு மொபைல் போன் கொடுத்திருக்கு. மொபைல் பத்தியா, போன் சொன்னோட போனே வருது. யாருன்னு பாரு. ஹலோ, டிகே ஹியர். இந்த லோ கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுடு. இவ்வளவு சீப்பான பார்ல உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறத முதல்ல நிறுத்து. அஞ்சலி மேடம், நீங்க எப்படி? சஞ்சய் இப்போ உன் தகுதிக்கு ஏத்தவன் இல்ல. நீ உடனே எங்க இருந்து கிளம்பி உன் ஃபிளாட்டுக்கு போ. இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அனாவசியமான கேள்வி கேட்காத, எனக்கு எல்லாம் தெரியும். கவுண்டர்ல போய் நீ பில் கட்ட வேண்டியது இல்ல. உன் பில்ல செட்டில் பண்ணியாச்சு. நீ உடனே உன் ஃபிளாட்டுக்கு போ. ஏய், நான் இப்ப இங்க பாரு, உன்கிட்ட என்ன சொல்றேன்னா அதை மட்டும் செய். குட் நைட். வாங்க. நீங்க ஹலோ, ஆபீஸ்க்கு போறியா? அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ராத்திரி ஹெவியா? டோன்ட் டேக் இட் அதர்வைஸ். பட் இந்த நிமிஷத்துல இருந்து உன் கிளாஸ் ஸ்டேட்டஸை மனசுல வச்சு நடந்துக்கணும். உனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடு. டோன்ட் கோ டு தட் டர்ட்டி பிளேஸ். ஓகே? ஓகே. ஐம் சாரி மேடம். இன்னொரு விஷயம், நீ இனிமே எங்க போறதா இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். ஐ மஸ்ட் நோ வேர் யூ ஆர். எனக்கு எப்ப வேணாலும் உன் உதவி தேவைப்படும். உன்னோட மொபைல் ஒர்க் பண்ணலனா நான் உன்னை எங்க போய் தேடுறது? சாரி. ஓகே, இப்ப போலாமா? நானும் உன் கூட வரேன். லெட்ஸ் கோ. ஏய், நிறுத்து. ஸ்டாப் தி கார். கம். போ. இத நானும் போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்ல? வேண்டாம் மேடம், இதெல்லாம் எதுக்கு? ப்ளீஸ், எனக்காக ஒரு நல்ல டிசைன் செலக்ட் பண்ணு. இருங்க போட்டு வரேன்.
ரொம்ப வலிக்குது. இல்ல இல்ல வலிக்காது. வாவ், வெரி குட். நல்லா இருக்குல்ல? இது அழியாம இருக்குமா? அழியவே அழியாதுங்க, நல்லா இருக்கும். தட்ஸ் வெரி குட். தீபக் நீயும் போட்டுக்கோ. மேடம், போடுங்க சார், ப்ளீஸ். போடுங்க. இவர் கையில இவரோட இனிஷியல் காட்டுங்க, டீடைல் போடுங்க. என்ன மேடம் சொல்றீங்க? ப்ளீஸ் தீபக், இது போட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இவருக்கும் போடுங்க. கொடுங்க. இருங்க ஒரு நிமிஷம். என்ன மேடம்? இன்னுமா வலிக்குது? லேசா வலிக்குது. டோன்ட் வரி, சரியாயிடும். மேடம், சொல்லு. ஐயா இந்த பார்சலை தீபக் சார்கிட்ட கொடுக்க சொன்னாரு. சரி, நீ போ. ஐயா உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு, உங்களை போன்ல கான்டாக்ட் பண்ண சொன்னாரு. சரி, ஓகே, நீ போ. நான் இப்பவே உன்னை என் பாஸ் கூட பேச வைக்கிறேன். ஒருவேளை இன்னையிலேருந்து நீ வேலையை ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். ஹலோ, அஞ்சலி ஹியர். கையில பச்சை குத்த வச்சிட்டியா? எஸ் சார். இங்க தான் இருக்காரு. 1 செகண்ட் சார். சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன். குட் மார்னிங் சார். தீபக் குமார் ஹியர். ஹலோ தீபக், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன், தேங்க் யூ சார். நான் உனக்காக டைப் பண்ண ஒரு புக்கை அனுப்பி வச்சிருக்கேன். திஸ் புக் இஸ் அபவுட் டைம் அண்ட் கிராஃப்ட். நீ இந்த புக்கை நல்லா தரவாக படித்து வச்சுக்க. ஐ வாண்ட் யூ டு கோ த்ரூ திஸ் புக் இன் கிரேட் டீடைல். ஏன்னா நாளைக்கு இந்த புக் பிரிண்ட் ஆக போகுது. இல்லை சார், டைம் அண்ட் கிராஃப்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால தான் இந்த புக்கு பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த புக்கில் உள்ள விஷயங்களை எல்லாம் படித்து தெளிவாக புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு இந்த புக்கை உன் பேரில் வெளியிட போகிறேன். என் பேரில் புக்கா? எனக்கு ஒன்றுமே புரியல. டோன்ட் வரி, இந்த புக் பப்ளிஷ் ஆகிறதுனால உனக்கு பேர் தான் கிடைக்கும், இதால் கஷ்டம் வராது. இல்லை சார், உங்கள் பேரை சில காரணத்தால் என் பேரை போடலை. இப்போ இதுதான் நீ செய்ய போகிற வேலை. and I hope you have no objection. All the best and goodbye. This is for you. DK. இப்போ அவனுக்கு எனக்கு வித்தியாசமே இல்லை. யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது இந்த டிகே யாருன்னு. தீபக் குமாரா இல்ல தர்மேஷ் குமாரான்னு. எங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். அவனுக்கு 5 விரல், எனக்கு 6 விரல்.
இது மட்டும்தான் வித்தியாசமா இருந்தது. வலது கையில 6 விரல். இப்ப அந்த வித்தியாசமும் இல்லை. யூனோ தர்மேஷ், நான் தீபக்கோட கைய ஃபேன்ல மாட்டி விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா போலீஸ் அவனை கைது செய்ய வந்தாங்கன்னா தர்மேஷ் குமார் தன்னை மாத்திக்க வேணும்னு தான் ஃபேன்ல கையை விட்டு தான் விரல கட் பண்ணிட்டான்னு அவன் மேல வீணா பழி போடுவாங்க. அதுல இன்னொரு விரலும் கட் ஆயிடுச்சு. குட், வெரி குட் டார்லிங். நீ ரொம்ப புத்திசாலித்தனமா வேலை செஞ்சிருக்க. ஐ திங்க் நவ் வி ஹேவ் a full proof plan. இனிமே அந்த தீபக் குமார் தப்பிக்கவே முடியாது. And you'll be a free bird. நாளைக்கு என் புக் பப்ளிஷ் ஆகி மார்க்கெட்டுக்கு வந்ததும் போலீஸ் அந்த தீபக் குமாரை அரெஸ்ட் பண்ணும். கண்டிப்பா உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும். Poor chap. And we will be the richest. நம்ம கோடீஸ்வரரா மாறிடலாம். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் இந்த உலகத்துல உள்ள எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கலாம். இத பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், என் கண்ணுக்கு என்ன ஏமாத்தாது. இந்த ராஜமகுடம் ஜோத்பூர் ஆண்ட மகாராணியோடது. 1 கோடி ரூபாய்க்கு இந்த ராஜமகுடத்தை நான் ஆக்ஷன்ல எடுத்தேன். இத பாருங்க. அப்படின்னா இந்த மகுடத்துக்காக 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்கீங்க. 1 கோடி ரூபாய் இன்ஸ்பெக்டர் சார். மகுடத்துல இந்த வைரங்களை சோதனை போட்டு பார்த்தேன். என்னாலேயே அதிர்ஷ்டத்தை நம்ப முடியல. ஏன்னா அதுல இருந்த வைர கற்களோட மதிப்பு கிட்டத்தட்ட 4-5 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும். அந்த விலை உயர்ந்த ராஜமகுடம் என் கைக்கு வந்த விஷயம் மார்க்கெட்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. பெரிய பெரிய வைர வியாபாரிங்க, ஆன்டிக்ஸ் வியாபாரிங்க, இப்படி எல்லாருமே அதை வாங்க தயாரா இருந்தாங்க. நான் எவ்வளவு பணம் கேட்டாலும் அதையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க. ஆனா என்ன நீங்க அந்த ராஜமகுடத்தை விக்கல இல்ல? ஆமா, நான் விற்கவே இல்லை. ஆனா ஒரு நாள் ராத்திரி யார் கத்துனது? யாரு? உள்ள போன்னு சொல்றேன்ல. செக்யூரிட்டி! ஏய், உன் செக்யூரிட்டியை நான் கொலை பண்ணிட்டேன்டா. கத்தி கித்தி கலாட்டா பண்ண ஒன்னையும் கொலை பண்ணிட்டேன். என்ன விட்டுடு. யாரு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன வேணும்? லாக்கர் சாவியை கொடு. கொடு. சாவி கொடு. இந்த சத்தம் போடாதன்னு சொல்றேன். ஏய், ஆறு வரலா? எப்படியோ ஆண்டவன் தயவால ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. நான் பொழைச்சிட்டேன். டாக்டருங்க கஷ்டப்பட்டு என் உடம்புல இருந்த குண்டை எடுத்தாங்க. அந்த மகுடத்தை பத்தியும் திருடனை பத்தியும் எந்த விவரமும் தெரியலையா? இல்ல, நான் பார்த்ததுல 2 அடையாளம் மட்டும் இருந்தது. அவனோட இடது கையில 6 விரல் இருந்தது, வலது கையில DKன்னு எழுதி இருந்தது.
2 வருஷம் ஓடி போச்சு, அவன் மாட்டவே இல்லை. நீங்க என்ன சொல்ல வரீங்க ஜமுனாதாஸ் சார்? இன்னைக்கு இந்த புக்கை ரிலீஸ் பண்ணிருக்கானே அவன் தான் டிகேங்கிறீங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர் சார், என் மகுடத்தோட படத்தை தான் அவன் இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்ல பிரிண்ட் பண்ணிருக்கான். அப்பதானே இதை பார்த்தது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து விலை பேச வருவாங்க. எதிர்பாராத விதமா இந்த புக்கு எனக்கு கிடைச்சது. உங்க சந்தேகம் ஒருவேளை சரியா இருக்கலாம் ஜமுனாதாஸ் சார். இந்த மகுடம் மட்டும் அவன் கிட்ட இருந்ததுன்னா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் அந்த டிகேவை கூடிய சீக்கிரத்திலேயே ஆதாரத்தோட கைது பண்ணி உள்ள தள்ளுறேன். இந்த மகுடத்தையும் கண்டுபிடிச்சு தரேன். சரி, இங்க வாங்க. சொல்லுங்க சார், யாரை பார்க்கணும்? அது மிஸ்டர் டிகே சாரை பார்க்கணும். பாஸ் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரல. அவர் வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் தெரியுங்களா? பாஸ் வீட்டு அட்ரஸ் கூட எனக்கு தெரியாது சார். இப்ப எங்க போனா அவரை நாங்க பார்க்கலாம்? பாஸ் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. அஞ்சலி மேடம்க்கு ஒரு மெசேஜ் கொடுக்க சொன்னார். ஈவினிங் 8 மணிக்கு ரூப்தாரா ஹோட்டலில் வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. டைனிங் ரூமில் ஒரு டேபிள் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காராம். ஒருவேளை அவர் வர லேட்டானா அங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. ரூப்தாரா ஹோட்டல். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார், மே ஹெல்ப் யூ? யா, உங்க உதவி நிச்சயமா எனக்கு தேவை. இங்க டிகேங்கிற பேர்ல ஒரு டேபிள் ரிசர்வ் பண்ணிருக்காங்க. இதுல டிகேங்கிறவர் யாரு? அவர் தான். ஆப்போசிட்ல இருக்காரு. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், நீங்க தான் மிஸ்டர் டிகே? ஆமாம். நீங்கள் யார்? நான் யாருன்னா இன்ஸ்பெக்டர் பாரத், கிரைம் பிரான்ச்சில் ஆஃபீஸரா. தர்மேஷ் டாலே, நம்ம பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. தீபக் மாட்டிக்கிட்டான். இப்போ அவன் போலீஸ் பாதுகாப்புல இருக்கான். போலீஸ் மகுடத்தை பத்தின விசாரணையை ஆரம்பிச்சிருக்கோம். அவன் கிட்ட இருந்து எந்த பதிலும் வராது. அதுக்குள்ள நாம மகுடத்தை எடுத்துக்கிட்டு இந்தியாவை விட்டு போயிடலாம். அவன் கத்துவான், கதறுவான். போலீஸ் கிட்ட நான் தர்மேஷ் குமார் இல்ல தீபக் குமார்னு சொல்லுவான். அவன் சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் மேல சேட் ஜமுனாதாஸை கொலை செய்ய முயற்சி பண்ணதுக்காகவும் அவரோட செக்யூரிட்டி கார்டை கொலை செய்ய முயற்சி பண்ணதுக்காகவும் அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க. நம்மளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் எப்படி இருக்கேன் தர்மேஷ்? அப்படி மகாராணியாட்ட இருக்கேனா? எனிவே, லெட்ஸ் கோ ஃபார் டின்னர். இந்த மகாராணிக்காக மகாராஜா டேபிள் புக் பண்ணிருக்காரு. கம். மகாராணி இல்ல, மேல சொர்க்கத்தில் இருக்கிற தேவதை மாதிரி இருக்க. தேங்க்யூ. நீ தீபக் தானே? தீபக் நீ? ஹே, சொர்க்கத்தில் இருக்கிற தேவதைகள் சொர்க்கத்துல தான் இருக்கணும். உன்னை இனிமே பூமியில இருக்க விடவே மாட்டேன். தீபக்! ஹே, தீபக் ப்ளீஸ் என்ன கொன்னுடாத. நான் என்ன பைத்தியக்காரனா? என்ன தர்மேஷ் குமாரா போலீஸ் கையில மாட்ட வச்சுட்டு நீங்க 2 பேரும் தப்பிச்சு போகலான்னு பாத்தீங்களா? மகுடத்தை எடுத்துட்டு போக போறீங்களா? அஞ்சலி, நீ அன்னைக்கு என்னோட விரல ஃபேன்ல மாட்ட வச்சுட்டு போனல, அப்ப நான் மயக்கமாகல. நீ போனதுக்கு அப்புறம் நான் அங்கிருந்து தப்பிச்சிட்டேன். உன் பின்னாடியே வந்தேன், உன்னை ஃபாலோ பண்ண. நீ இங்க தர்மேஷ் வீட்டுக்கு வந்த.
நீயும் தர்மேஷும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நீ உள்ள போன. அந்த தர்மேஷ் ரூப்தாரா ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஒரு டேபிள புக் பண்ணான். நான் வேணும்னு தான் பாபுராவ் கிட்ட உனக்காக ஒரு மெசேஜை சொல்லிட்டு வந்தேன். ஏன் தெரியுமா? போலீஸ் முதல்ல புக்கு பிரிண்ட் ஆயிருக்கிற அட்ரஸை வச்சு நேரா ஆபீஸ்க்கு வரும்னு நினைச்சேன். அதே மாதிரி தான் நடந்தது. போலீஸ் தர்மேஷை அரெஸ்ட் பண்ணிச்சு. நான் இங்க வந்துட்டேன். வீடு பூரா மகுடத்தை தேடி பார்த்தேன். ஆனா அந்த மகுடத்தை என்னால கண்டுபிடிக்கவே முடியல. இன்னைக்கு மகுடத்தை நீயே என் கையில கொடுத்துட்ட. இன்னையில இருந்து இந்த காஸ்ட்லி மகுடம் என்னோடது அஞ்சலி. தேங்க்யூ வெரி மச். Oh my God. இன்ஸ்பெக்டர், தீபக் அஞ்சலியை கொலை பண்ணிட்டு மகுடத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டானா? எனக்கு இப்பதான் புரியுது மிஸ்டர் தர்மேஷ். நீங்க போட்ட திட்டம் தலைகீழா மாறி போச்சு. சிவத்சவ் இந்த சூரஜ்மல் குப்தா இருக்கார, அவர் தான் இந்த சிட்டியில் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஆன்டிக் டீலர். அவருக்கு பெரிய கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது சார். இந்த ஆளோட பிஸ்னஸ் நெட்வொர்க் ரொம்ப பெருசு சார். ஃபாரினில் கூட இவருக்கு பிரான்ச் ஆஃபீஸஸ் இருக்குது சார். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா சார்? ஆன்டிக் ஐட்டம்ஸ்லாம் இவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு சார். அப்படின்னு ஸ்ரீவத்சவ் இமீடியட்டா சூரஜ்மல் குப்தாவை பார்க்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணு. 200 வருஷம் பழமையான வைரக்கற்கள் பதிச்ச மகுடமா? எஸ், 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மகுடம். அதுவும் வைரக்கற்கள் பதிச்சு. சூரஜ்மல் சார், நீங்க ரொம்ப பழைய ஆன்டிக் டீலர் ஆச்சே. சிட்டியில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு. அதோட யூ டாப் த லிஸ்ட். நம்பர் 1 சிட்டியில் இருக்கீங்க. ஒருவேளை இந்த ஆள் மகுடத்தை விற்க உங்களை தேடி வரலாம். இந்த ஆள் உங்ககிட்ட மகுடத்தை விற்க முயற்சி செஞ்சாலோ இல்ல உங்களை கான்டாக்ட் பண்ணாலோ நீங்க உடனே என்ன பண்ணுங்க, எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷூர் இன்ஸ்பெக்டர் பரத். அவன் என்ன காண்டாக்ட் பண்ணானா நான் இமிடியேட்டா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். மை பிளஷர். நான் கிளம்புறேன். சங்கர், சசி, என்ன சார்? எனக்கு எப்படியாவது இந்த மகுடமும் இந்த ஆளும் வேணும். இப்போ கொண்டு வரேன் சார். வா. இத பாரு, இந்த மகுடத்தை நீ எந்த இடத்துல விற்க முயற்சி பண்ணாலும் நிச்சயம் மாட்டிப்ப. விற்காம உன்கிட்டயே வச்சிருந்தாலும் மாட்டிப்ப. புரிஞ்சுதா? ஏன்னா உன்னை இப்ப போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நீங்க என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களா? நீ இதுல இருந்து தப்பிக்கணும்னா இத நானே 10 லட்சம் ரூபா கொடுத்து உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். என்ன முட்டாளு நினைச்சியா? இந்த மகுடத்தை வித்தா கோடி கணக்கில் பணம் வரும். போலீஸ் கிட்ட இருந்து எவ்வளவு நாள் தான் தப்பிச்சு ஓடுவேன்? அது எப்படின்னு எனக்கும் தெரியும். 2 கோடி தரதா இருந்தா பேசி, இல்ல நான் வரேன். இத பாரு, இந்த மகுடத்தை நீ என்கிட்ட விற்கிறது தான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஃபைனலா நான் உனக்கு ஒரு அமௌண்ட் தரேன். 50 லட்சம் வாங்கிக்க. நீ ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனு நான் கேள்விப்பட்டேன். உன் ஆளுங்க கூப்பிட்டதுனால தான் உன்னை நான் பார்க்க வந்தேன். நீ என்னடானா ஒரு புரோக்கர் மாதிரி நடந்துக்கிற. நீ இந்த இடத்தை விட்டு உயிரோட போக முடியாது டிகே. இல்ல சூரஜ்மல்,
எனக்கு தெரியும் சூரஜ்மல். எனக்கு அப்பவே தெரியும். நான் மகுடத்தை பத்தி சொன்ன உடனே தீபக்க நீங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரியும். எதிர்பார்த்த மாதிரி நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்ல, ஒரே கல்ல 2 மாங்காய் விழுந்திருக்கு. இன்னொரு ஸ்மக்லர் என்கிட்ட மாட்டினா, அண்ட் மிஸ்டர் தீபக்குமாரும் மாட்டினாரு. நீங்க இல்லீகலா டீல் பண்றதுனால இந்த தீபக்குமாரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சொல்ல போனா போலீஸ் பல வருஷமா உங்களை தேடிக்கிட்டு இருக்கு. ஆனா போலீஸ்காரங்க ஆதாரம் இல்லாம உங்களை என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நீங்க இந்த கண்ட்ரில இருந்து இம்பார்ட்டன்ட் சிலைகளையும் ஆன்டிக் பீசஸையும் இங்கிருந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு ஸ்மகிள் பண்றீங்க. அதுவும் நம்ம நாட்டோட அழியா சின்னங்களை. ஆதாரம் இல்லாம இத்தனை நாள் இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஆதாரம் இருக்கு. And there you are. அப்புறம் நீங்க மிஸ்டர் தீபக் குமார், தர்மேஷ் உங்களை பயன்படுத்தி அவன் தப்பிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இந்த மகுடத்தோட வேல்யூ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதும் நீங்களும் பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க. அப்படியே தர்மேஷோட பிளானிங்கும் தலைகீழ ஆக்கிட்டீங்க. அதோட அஞ்சலியும் கொலை செஞ்சிட்டீங்க. And now you both are under arrest.